அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீசனுடைய கடைசி எபிசோடுங்க. போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் இருக்குல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இவனுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹை லெவல் பப்பட்டுக்காக மிகப்பெரிய சண்டே நடந்திருக்கும். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவன் எங்கே போகிறான்னா, இந்த கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறான். அந்த இடத்துல ஏற்கனவே இந்த மேஜர் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும் போல தெரியுது, நம்ம ஆளுக்கு தான் தெரியல. இந்த வாங் ஃபேமிலியில் அந்த வாங் யானும் அவனோட எல்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவனுங்க மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களாம் ஏதோ லூசர்ஸ் மாதிரியும், இவனுங்களுக்குலாம் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்டர் என்ன சொல்கிறான், நீ கண்டிப்பாக கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷன் உன் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோ அப்படிங்கிறான். இவர் நக்கலா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வரைக்கும் நம்ம கிளானோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணியிருக்கேன்ல அப்படிங்கிறான். அதுக்கு இன்னொரு கிளானை சேர்ந்தவன், அவன் சின்ன கிளானை சேர்ந்தவன், அவன் சொல்கிறான் பாருங்க, எல்லாம் சரிடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கினியே, அதுவும் உங்கள் கிளானோட எக்ஸ்பெக்டேஷனா அப்படிங்கிறான். செம்ம காண்டாயிட்டான்பா அவன். கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புலி மேலே உட்காந்துக்கிட்டு கிராண்டாக ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்குறான். எல்லாரும் பார்க்குறாங்க, ரைட்டு இன்னும் என்ன கலகம் நடக்க போகுது தெரியலையேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாங்கியான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அடித்து கிழிச்சிடுற மாதிரி எகிரிட்டு வரான். நல்ல வேலை அந்த எல்டர் தடுத்துட்டான். வேணாம் விட்டுரு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், அந்த பையனை அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போது ஷாவ்தி அவர்கள் லிந்தாங் கிட்ட சொல்லுது, இந்த பாரா தேவையில்லாத வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காத, எதுக்கு இந்த வேலை பார்க்குற அப்படிங்கிறப்போ லிந்தாங் என்ன சொல்கிறான்னா, எப்படியோ என்னோட இடத்துக்கு நான் சண்டை போட்டு தான் ஆகணும், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விடு அப்படிங்கிறான். இப்போது எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏன்னா அந்த ஒரு கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகணும். அந்த இடத்துல தூண்கள் மாதிரி மேலே வருதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 தூண் தான் இருக்குது. அப்போ 10 பேர் மட்டும்தான் அங்கே உட்காந்து அந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்க முடியும். இங்கே எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இந்த 4 ஃபேமிலியில் அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்க அங்கே போய் உட்காரது தான் மிகப்பெரிய சேலஞ்சே. இப்போ எடுத்த உடனே நம்ம ஆள் இருக்கார்ல லின் லாங்தேன், இங்கே இருக்கிறதுல அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இவன் ஏன்டா போனான்னு சொல்லிட்டு யாருமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது, யாரும் எதிர்த்து பேசவும் போகிறது கிடையாது. இவன் ஸ்ட்ராங்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் அங்கே போய் ஜம்மு நின்ட்டான், யாரும் எதுவும் பேசலை. அடுத்து இந்த எல்டர் சொல்கிறான் வாங்கிட்ட, நீ போ அப்படின்னு உடனே அவன் போகிறான். இப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த பையன் எதுக்கு போகிறான், இவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, லிந்தாங்கிட்ட தோற்று போனோம் தானே அவன், இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு ஸ்பாட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் பேசுகிறாங்க. அந்த வாங் ஃபேமிலி எல்டருக்கு பயங்கரமான கோவம் வந்தது. எவன்டா கேள்வி கேட்கறது, தைரியம் இருந்தால் ஏன் எதிர்க்க வந்து கேளு, நான் சொல்கிறேன் அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு உடனே எல்லாரும் வாய முடிகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அங்கே போய் நிற்கிறான். அவன் வேறு நக்கல் பண்ணுறான், எப்பா எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, நான் நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இப்போ 3 பேர் போயிட்டாங்க, அடுத்து இன்னொரு பொண்ணுமே போகிறாப்பா. ஸோ 4 ஃபேமிலி 4 பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 6 இடம் இருக்குது. அடுத்து அந்த ஹிடன் பப்பட்டை சேர்ந்தவன் அவனும் போயிட்டான். அதுக்கப்புறமா இந்த கிரேட் டீமன் செக்டாரை சேர்ந்த பொண்ணு இவளும் போயிட்டா. இப்போ 6 பிளேசஸ் அப்படிங்கிறது எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸ் தான் இருக்குது. இதுக்கு யார் போக போகிறாங்க, எல்லாருமே ஆக்சுவலாக போகணுன்னு ஆசை, ஆனால் பின்னாடி இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டே நிற்கிறாங்க. எப்பா நமக்கு எதுக்கு வம்பு, இங்கே இருக்கவங்கெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போய் ஏதாவது வம்பு ஆகிட போது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த டைமில் நம்ம லிந்தாங்க அவன் பாட்டுக்கு நடந்து போவானா, எல்லாம் பார்க்குறாங்க, பாடுறான் இந்த பையனுக்கு தைரியத்தை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவர் இருக்கார்ல நம்ம கிளானோட எல்டரு, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பையன் என்னதான் பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளோ தைரியம் பாரு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த வாங் ஃபேமிலியை சேர்ந்த எல்டர் நிறுத்துறான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு நிறுத்துறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் இங்கே போகக்கூடாதுப்பா, உனக்கு தகுதியே கிடையாது, உனக்கு ஒரு கிளான் இல்லை, நீ எல்லாம் ஒரு குப்பை, நீ எப்பரா போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதென்ன உன் அப்பா வீட்டு சொத்தா, இங்கே போகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் அங்கே நிற்கும் பொழுது நான் போகிறதுல என்னடா இருக்குது, அவனுக்கு தகுதி இருக்குன்னா எனக்கும் தகுதி இருக்குது அப்படிங்கிறான். இப்போ மறுபடியும் பின்னாடி இருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தானே, அவன்லாம் அங்கே போகலாம் இவன் போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஆளுக்கு கோவம் வந்ததுங்க, டே பையா ரொம்ப அரகண்டாக பேசுகிறடா, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். அவன் கிளானோட ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறான். லிந்தவங்க அதே டெக்னிக் யூஸ் பண்ணால் கூட இந்த ஆளோட டெக்னிக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவன் மறுபடியும் சொல்கிறான், இங்கே பேர் உனக்கு மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து ஒதுங்கி போயிடு, அட்லீஸ்ட் உன் உயிராது மிஞ்சம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கேட்பானா, இப்போ சண்டை அடுத்த கட்டத்துக்கு போகுது. நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, போட்டோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே பேசிக்காக அவங்க ஈட்டியை வச்சு தான் சண்டை போடுறாங்க 2 பேருமே. லிந்தாங் என்னதான் இப்போ பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த ஆள் ஒரு எல்டர் இல்லை, கண்டிப்பாக அவனுடைய பவர் அதிகமாக தான் இருக்கும். அது இவனுக்கு சண்டை போடும்போதே நல்லா தெரியுது. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த டிமானிக் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இப்போ அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா சும்மா இடி மாதிரி இருக்குங்க. இந்த ஆளால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இவனுமே ஸ்பியர் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ண உடனே இப்போ அந்த ஆளால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. எல்லாரும் பார்க்குறாங்க, டேய் என்னடா
முதல்ல அந்த பையன் அடி வாங்கினா, இப்போ இந்த எல்டர் அடி வாங்கிட்டு இருக்கான். வாங் ஃபேமிலினா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இவன் என்ன சொல்கிறான், சுற்றி அவங்க ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுக்குறான். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, போ அந்த பையனை அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு உடனே இவனை சுத்து போடுறாங்கப்பா. இவனுமே வந்து சண்டை போடலான்னு பார்க்குறான். அந்த டைமில் நம்ம ஷாவியான் இருக்கு பாருங்க, எகிரி குதிச்சு வந்து இவனுங்களை எல்லாத்தையும் தடுக்குது. ஆனாலுமே அந்த ஆள் என்ன சொல்கிறான், டேய் விடாதீங்கடா அடிச்சு கொல்லுங்கடா அப்படிங்கிறான். இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான்னா, வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு பப்பட்டை வெளியில் எடுக்கிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்ம எல்டர் பார்க்குறாரு, இந்த பையன் ஏகப்பட்ட வழி வச்சிருக்கான்ப்பா சண்டை போகிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு பப்பட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதில் அந்த ஒரு எல்டர் வந்து டிஃபீட் ஆகிட்டாரு. அதான் இவன் கேட்குறான், இப்போ எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக போய் அந்த தூணில் ஏறி நிற்கிறான். இதுக்கு மேலே எவனாலுமே கேள்வி கேட்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய 3 பிளேஸ்க்கு ஒரு சில பேர்லாம் வந்து உட்காடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு இடம் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆன உடனே எல்லாருமே மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாருக்குமேலாம் கிரியேஷன் டெக்னிக் கிடைச்சிடாது. கிரியேஷன் டெக்னிக் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், கரெக்டா? அப்போது யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரை தான். ஸோ எல்லாரும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா வேற எங்கேயோ இருக்கான். டேய் எங்கடா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு செடி மாதிரி இருக்குது. அதில் என்னமோ குட்டி குட்டியாக லைட்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த குட்டி குட்டி லைட் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்காக. இந்த இடத்துல தான் எல்லா டெக்னிக்குமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டெக்னிக்காக எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் எதுவுமே கிரியேஷன் டெக்னிக் இல்லை. என்னடா கிரியேஷன் டெக்னிக்கை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லைட் ஒன்று வேகமாக போகுதுங்க. ஷாவதியா சொல்லுது, டே அதை புடிடா முதல்ல அப்படிங்குது. என்னது அது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்தோட சோளம். அதை பிடிச்சி கேட்டால் கிரியேஷன் டெக்னிக் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புடிடா அப்படின்னு உடனே 2 பேரும் பயங்கர வேகமாக போகிறாங்க. அது சிக்குவனா நானுன்ற மாதிரி வேகமாக போகுது. ஷாவதியாவை விட மாட்டேனேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் அதை பிடிச்சி ஒரு வழியாக பிடிச்சிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணாக மாறிடுது. அந்த பொண்ணா என்னை விடு அது வருது நான் போனோம் அப்படிங்கிறா. என்னடா வருது அப்படின்னு பார்த்தா ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலரில் மிஸ்ட் மாதிரி வருதுங்க. அதுக்குள்ளே நிறைய பிளாக் ஷேடோ ஃபிகர்ஸ் மாதிரி இருக்குது. அது இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைட்டாக பிடிச்சிக்கிறான். இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஷாவதியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன நடக்குது, இவனுக்குள்ளே இருந்த அந்த ஆன்செஸ்டர் வெளியில் வராரு. வெளியில் வந்து அந்த ஒரு ஷேடோ எல்லாத்தையுமே மறைய வச்சுறாருப்பா. அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறா. ஸோ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி மாஸ்டருடைய அடுத்த வாரிசு இவன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அவருமே என்ன சொல்கிறாரு, இவனை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இவன் கேட்குறான், எங்கெங்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவ கூட போ அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உன் கையை கொடு அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஷாவதியாவை பார்த்து லிட்டில் மவுஸ் கையை கொடு அப்படின்ட்டா. முடிஞ்சு போச்சு. என்னது மவுஸா, இங்கே பாரு உன்னோட டீச்சர் கூட நான் யாருன்னு தெரியும், மரியாதையாக பேசு, ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கு. அட கையை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டாப்பா. பிடிச்சிக்கிட்டு 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே கிரியேஷன் டெக்னிக்கா. இவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். ஐயோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா, எது ஸ்ட்ராங்குன்னு தெரியலையே, நான் எதை தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, இங்கே பாரு நீ வந்து மாஸ்டரோட வாரிசு, இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கை மாதிரி இருக்குங்க, பார்க்கறதுக்கு மலை மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஃபிங்கருமே. இதுதான் உனக்கான டெக்னிக் அப்படிங்கிறா. இவனும் அப்படியே பார்க்குறான். இது என்னடா டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம சீசன் 4ல் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.